இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய அதிரடியான கருத்துக்கள் என்பது பிரதமர் மோடி அவர்களில் தொடங்கி உள்துறை அமைச்சர் அமித்ஷால இருந்து பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், கோவில்களை நடத்தக்கூடியவர்கள், நீங்கள் தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை வரைக்கும் எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் மிக அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை உச்சநீதிமன்றம் அதிரடியாக சொல்லியிருக்கிறது. விவிஐபி கல்ச்சர் அப்படிங்கிற பேரில் நீங்கள் பணம் இருக்கிறவங்கள இல்லை உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள தெரிஞ்சவங்கள உள்ள அனுப்புறது என்பது அடிப்படையிலேயே பக்திக்கு எதிரானது. இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எல்லாரையும் சமமாக நடத்துவது அப்படிங்கிறதுக்கு எதிராகவே இன்றைக்கு ஆலயங்களில் விவிஐபி தரிசனம் என்பது மாறி இருக்கிறது என உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையிலான அமர்வு ஒரு அழுத்தம் திருத்தமான கருத்தை பதிவு செய்திருக்கிறது. இதை ஏன் நம்ம பிரதமர் மோடிக்கு ஃபோக்கஸ்டாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்தியாவில் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு அவர் அறங்காவலராக, அதாவது நம்ம ட்ரஸ்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அறங்காவலராக பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற கோணத்திலிருந்து இது இன்னும் கூடுதலாக அவர்களுக்கான செய்தியாக பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே கூட சாதாரண மக்களை இது பார்த்திங்க அப்படின்னா வெறுப்படைய செய்கிறது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றமும் அதிரடியான கருத்துக்களை சொல்லியிருந்தது. என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தில்? குறிப்பாக பக்தி என்பது இன்றைக்கு எதன் அடிப்படையில் பாகுபாடுகளை வளர்க்கக்கூடியதற்கான களமாக மாறிவிட்டது என நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் பலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்தியா முழுக்கவே ஆலயங்கள், ரொம்ப குறிப்பாக ஒவ்வொரு ஆலயத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு போர்டுகள் இருக்குது. உதாரணத்துக்கு இங்கே அறநிலையத்துறை இருக்குது, ஒவ்வொரு தனிப்பட்ட ஆலயத்துக்கும் அறங்காவலர் குழு இருக்குது, இந்த ட்ரஸ்டின்னு சொல்லிட்டு வக்ஃபு போர்டு இருக்கிறது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சர்ச்சஸில் அவங்களுக்குன்னு தனியாக அமைப்புகள் இருக்குது, குருத்வாராவில் அதற்கான மேனேஜ்மெண்ட் கமிட்டி, இப்படியாக பல இது முழுக்க இருக்கிறது. இதில் ரொம்ப குறிப்பாக ஹிந்து மத ஆலயங்களில் விவிஐபி தரிசனம் அப்படிங்கிற பேரில் திரும்ப வேண்டப்பட்ட ஆட்களை, பணபலம் படைச்சவங்களை, அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கொண்டு போயிட்டு சாதாரண மக்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. இதை சட்டவிரோதம்னு நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு அதிரடியான மனு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொதுநல வழக்கு என்பது தொடுக்கப்பட்டது. இந்த லைவ்ல ரிப்போர்ட் ஆகிருக்கிறது பார்க்குறோம். நோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பி கிவன் ஃபார் டெம்பிள் என்ட்ரிஸ். ஆலயத்தில் நுழைவதற்கு நீங்கள் எப்படிங்க ஒருத்தவங்களுக்கு சிறப்பாக கூடுதலாக கவனம் கொடுத்து ஸ்பெஷலாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் while declining to entertain bill against விஐபி தர்ஷன்ஸ். விஐபி தர்ஷனத்துக்கு எதிரான அந்த வழக்கு, அதுக்கான விஷயங்கள் வரும் பொழுது பேசியிருக்கிறார்கள். இதில் என்னென்ன பெட்டிஷன் சொல்கிறாங்க, அவங்க என்ன பெட்டிஷன் போட்டவர் யார் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதை பார்த்திங்க அப்படின்னா விஜய் கிஷோர் கோஸ்வாமி அப்படிங்கிற ஒருவர் தான் அந்த பெட்டிஷனை போடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி பல இந்தியா முழுக்க விஐபி தரிசன கட்டணம்னு ஒன்று வாங்குறாங்க. இது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் 14 மற்றும் ஆர்டிகல் 21 இது ரெண்டுத்தையும் அவங்க மீறுறாங்க. பணம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்துவோங்கிறது இந்தியன் இதனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரெண்டுத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்துது அப்படின்னா கொடுத்தா நாங்கள் கூட செய்வோங்கிறதே ஒரு அரசு இல்லை மற்ற நிறுவனங்கள் செய்ய முடியாது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். 400லேருந்து 500 ரூபாய் வரைக்கும் கூட வாங்குறாங்க. உங்களுக்கு கூடுதலாக கொண்டு போய் சாமியை எக்ஸ்ட்ரா பார்க்க விட்டு கொஞ்சம் நேரம் நிற்க வச்சு நீங்கள் வேண்ட வரைக்கும் உங்களை தள்ளி விடாமல், இங்கே ஜருகண்டின்னு தர்ம தரிசனத்தில் தள்ளுவாங்க பாருங்க திருப்பதியில், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பணம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பணம் இல்லாத சாதாரண ஏழை பக்தர்கள், பணம் கொடுக்க முடியாத பக்தர்கள் இருக்காங்களே, இவங்களுக்கு ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் அப்டக்கல்ஸ், நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்கள உடனே நிற்க கூட விட மாட்டாங்க, பிடிச்சி தள்ளுறதில் தொடங்கி பண ரீதியாகவும் வர முடியாத விஐபி என்ட்ரி சார்ஜஸ் அப்படின்னும் போது இது பார்த்திங்க அப்படின்னா அங்கே பக்தர்கள்லேயே குறிப்பாக பெண்கள், அதே போல் மாற்றுத்திறனாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், மூத்தவர்கள், வயசில் மூத்தவங்க, முதியவர்கள், இவங்கள மாதிரியான ஆட்கள், பணம் இல்லாதவர்கள், இவங்களுக்கெல்லாம் அப்போ அரசமைப்பு சட்டத்தை மீறி இவங்க பாகுபாடு செய்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு விஐபி தரிசனத்தை இந்தியா முழுக்க நீங்கள் ரத்து பண்ணணும். ஏன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிராக இருக்குது. ரைட் டு ஈக்குவாலிட்டி அண்ட் ரிலீஜியஸ் ஃப்ரீடம், அதாவது இப்போ நீங்கள் ஒரு இந்துவாக நம்ம சட்டத்தை அங்கீகரித்திருக்கிறது. அப்போ 2 இந்துக்களும் சமம் தான். நீங்கள் சாமி கும்பிட போகிறீங்க அப்படின்னா 2 பேருக்குமே சமமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய இடம் தேவை இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி சார், ரைட் டு சமத்துவமும் சரி, ரைட் டு ரிலீஜியஸ் ஃப்ரீடம், மத வழிபாடு, இது ரெண்டுத்தையுமே சொந்த மதத்தில் இருக்கிறவங்களே எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதால நீங்கள் இந்தியா முழுக்க ரத்து பண்ணணும். 1. 2வது, டைரக்ஷன் ஃபார் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் டிவோட்டீஸ். இந்தியா முழுக்க எல்லா பக்தர்களையும் நீங்கள் சமமாக தான் நடத்தணும்னு எல்லா ஆலயங்களுக்கும் இதனுடைய அமைப்புகளுக்கும் நீங்கள் உடனடியாக ஒரு உத்தரவை போடணும். 2.
மூணாவது ஃப்ரேமிங் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பை யூனியன். மத்திய அரசுக்கு நீங்கள் உடனடியாக ஒரு எஸ்ஓபி எப்படி இவர்களை நடத்த வேண்டும், பக்தர்கள் சாமி கும்பிட வரவங்களை எப்படி நடத்தணும், எல்லாருக்கும் சமமாக வாய்ப்பு கொடுக்கறதை உறுதி செய்கிறதுக்கு யாரை வச்சு நீங்கள் செக் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணணும். 3. 4வது தேசிய அளவில் இந்த மாதிரி கோவில் நிர்வாகத்துக்கான விஷயங்களை செய்யக்கூடியதில் ஏதாவது கோளாறு இருக்குன்னா அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு தேசிய அளவில் ஒரு வாரியத்தை நீங்கள் அமைக்கணும் அப்படின்னு 4 விஷயங்களை கேட்டு குறிப்பிடுகிறார். அவர் சொல்கிறாரு, பெட்டிஷனர் ஹைலைட்ஸ் த டிஸ்பைட் செவரல் ரெப்ரசன்டேஷன் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இருக்கக்கூடிய உள்துறைக்கு நான் பல முறை கடிதங்களை எழுதிட்டேன். அவங்க என்ன கொடுக்குறாங்க, ஒன்லி லிமிட்டட் டைரக்டிவ் ஹஸ் பீன் கிவன் டு ஆந்திராவுக்கு ஓரளவுக்கு சொல்கிறாங்க. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சில டைரக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. மற்ற பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள், அது உத்தரகாண்டாக இருக்கலாம், புஷ்கர் சிங் தாமி கவர்மெண்ட்டு, உத்தரப்பிரதேஷ் யோகிஜி கவர்மெண்ட்டு, மத்திய பிரதேஷில் இப்போ தான் புதிய முதலமைச்சர் மோகன் யாதவ் அவர்களை போட்டிருக்காங்க, போயிட்டுருக்கு. ஸோ பிஜேபி கூட்டணியில் இருக்க திருமலா திருப்பதிக்கு கூட சில டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க சந்திரபாபு நாயுடுக்கு, அவங்க அரசு இருக்கக்கூடிய இடத்துக்கான. இங்கே அவங்க கொடுக்கவே இல்லை. எனவே மத்திய அரசுக்கு நீங்கள் உடனடியாக உத்தரவிட வேண்டும். குறிப்பாக உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய அமித்ஷா அவர்கள், அவர் தலைமையிலான துறைக்கு நீங்கள் இது குறித்து உடனடியாக பல அறிக்கைகளை, இப்போ அறிக்கைகள்ங்கிறத விட டைரக்டிவ்ஸை கொடுக்கணும் அப்படின்னு அந்த மனுதாரர் கோருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது கண்டிப்பாக நம்முடைய இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை இங்கே வாங்கக்கூடிய சிறப்பு கட்டணம் இதுக்கும் சேர்ந்தது தான் இந்தியா முழுக்க அப்படின்னும் போது என்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த இடம் வரும்போது தான் நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு லிஸ்ட் ஆகுது. இதில் என்னென்னா, இது இவரை கொஞ்சம் முன்னாடியே போட்டுட்டார், கொஞ்சம் பின்னாடி போட்டிருந்தா ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லியிருக்கலாம். விவிஐபிகளை பாதுகாக்க போய் தான் மகா கும்பமேளாவில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இவங்க அங்கே கொடுத்த கன்சர்னை இங்கே கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கும் பொது வெளியில் அப்படியே தான் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ரொம்ப கூட கிடையாது இல்லையா, உங்களுக்கு ஒரு வாரம் கூட ஆகலை. இப்போ தான் தை அமாவாசைக்கு கொத்து கொத்தாக பக்தர்கள் பணம் கொடுத்து விவிஐபிஸாக போக முடியாத பக்தர்கள் சுருண்டு விழுந்தது, உயிரிழந்தது, மூச்சு திணறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சிஜே சஞ்சீவ் கண்ணா அவர்கள் மற்றும் ஜஸ்டிஸ் சஞ்சய்குமார் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வில் இந்த பெட்டிஷன் வருகிறது, ரிட் பெட்டிஷன். அவங்க அதை எடுத்துகிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எஸ்ஓபியை கட்டாயம் கொண்டு வாங்கணும். ரொம்ப முக்கியமாக பல்வேறு ஃபேமஸ் டெம்பிள்ஸ் இந்தியா முழுக்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல நேரங்களில் கூட்ட நெரிசல் எல்லாம் ஏற்படுவதற்கும் கூட நடந்ததுக்கு எஸ்ஓபி இல்லாதது தான் காரணம் அப்படின்னு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். லாயர் சொல்கிறார், இன்றைக்கி 12 ஜோதிர்லிங்கங்கள் அப்படிங்கிற அந்த வழிபாடு இருக்குது, எல்லா சக்தி பீடங்களிலும் இதுதான் வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க ஆர்பிட்ரி, அதாவது எந்த விதமான அடிப்படை லாஜிக்கும் இல்லாதது, டிஸ்கிரிமினேட்ரி, அது வந்து பாகுபாட்டை வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹோம் மினிஸ்ட்ரியே வந்து ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு இதை சொல்லியிருக்கு, நீங்கள் பார்க்கணுன்னு. அப்போ அப்படின்னும் போது எல்லாருக்கும் இது வரணும் இல்லையா அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு பார்லிமெண்ட்ரி சொல்லுது, இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறது, இந்தியாவுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட்டுகளில் 60% மேலே ரிலீஜியஸ் டூரிசம், மத ரீதியிலாக டூரிசமாக வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய இங்கே இருக்க மக்களும் வெளியில் இருந்து வரவங்களும் தான். அப்படின்னும் போது இது மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையாக நாளைக்கு மாறும் அப்படின்னு அந்த லாயர் குறிப்பிடுகிறார். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஜே இடையில் குறிப்பிட்டுட்டு இதில் வந்து லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற இடத்துல நிறுத்திட்டு, நீங்கள் இஷ்யூவை பேஸ் பண்ணி இந்த கோவிலில் இப்படி ஆகிடுச்சுன்னு இஷ்யூ பேசிஸில் கொடுங்க, மொத்தமாக ப்ளைனாக சொல்லாதீங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு. இந்த பெஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் ஆர்டிகல் 32 அப்படிங்கிற இதில் வரும்பொழுது மத்திய அரசுக்கு உடனடியாக நீங்கள் உத்தரவிடணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த உச்சநீதிமன்றத்துக்கு ஒத்த கருத்து தான் இருக்கிறது. இந்தியா முழுக்க ஆலயங்களில் நுழைவதற்கு சிறப்பு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த உச்சநீதிமன்றம் உறுதியாக இருக்கிறது. ஆனால் ஆர்டிகல் 32 படி எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் உடனடியாக இந்தியா முழுக்க செய்யணும் அப்படின்னு நாங்கள் போடணுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை குறிப்பிட்றாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல பிளைனாக இப்போ ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அந்த கோயிலில் செய்யுங்க அப்படின்னா அதுக்கான உத்தரவுகளை இட முடியுமே தவிர இந்தியா முழுக்க ஏன்னா எல்லாமே அரசு கையில் இருக்கானா இல்லை, தனியார் இதுவும் இருக்குது. தனியார் இதுக்கான போர்டு எல்லாமே ஒரே மாதிரியான சட்டமானா கிடையாது. அதன் காரணமாக நாங்கள் ஆர்டிகல் 32 இங்கே பயன்படுத்தலையே தவிர இதன் காரணமாக இனிமேல் செய்யவே கூடாதுங்கிறது அர்த்தம் இல்லை. அங்கங்கே இருக்கக்கூடிய அரசுகள், சம்பந்தப்பட்ட கோவிலினுடைய அதிகாரிகள், அந்த மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு ப்ராப்பராக எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள் கொடுப்பது
இருப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தன்னுடைய ஆர்டரில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த பொதுநல வழக்கு என்பது அது அடுத்த கட்டமாக நகரும் அப்படின்னா அந்தந்த மாநில அரசுகளுக்கும் நிர்வாகிக்கக்கூடிய குழுவினருக்குமான உத்தரவுகளாக இது போயிருக்கிறது. நம்ம ஆரம்பத்தில் குறிப்பிட்டோம், ஏன் இது பிரதமர் மோடிக்கு அப்படி நேரடியாக நீங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம இதில் பார்ப்போம். சோம்நாத் கோவில், சோம்நாத்துங்கிறது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஆலயம், குஜராத்தில் இருக்கக்கூடியது. அந்த சோம்நாத்தில் நம்ம அதை நியூஸாக கூட பார்க்கலாம். இந்த ஹிந்துவில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிஎம் மோடி நேம்டு சோம்நாத் டெம்பிள் ட்ரஸ்ட் சேர்மன் அப்படின்னு இருக்குது பாருங்கள். சோம்நாத் கோயிலினுடைய தலைவராக பிரதமர் மோடி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ட்ரஸ்டினுடைய சேர்மேனாக அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம அந்த சைட்டை பார்த்தாலே தெரியும். சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே பிஎம் மோடி ஸ்ரீ நரேந்திரபாய் மோடி சேர்மன் அப்படின்றது ட்ரஸ்டி somnath.org. இது /ட்ரஸ்டி அப்படிங்கிற அந்த சைட்டில். இது மட்டுமா அப்படின்னா அடுத்த பிக்சர்ஸை பாருங்கள். லால் கிஷன் அத்வானி, எல்கே அத்வானி அவர்கள் ட்ரஸ்டியாக இருக்கிறார். அமித்ஷா அவர்களும் ட்ரஸ்டியாக இருக்கிறார் சோம்நாத் ஆலயத்தில் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்படியான பொலிட்டிக்கல் ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இன்னும் கூடுதல் கவனத்தோட கன்சர்னோட இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு மேலே மாநில அரசுகள் கோவிலை சரியாக நிர்வகிக்கலன்னு இப்போ சுப்பிரமணிய சாமி போன்றவர்களாம் அடிக்கடி சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பாஜக இருக்கக்கூடிய மாநிலத்தில் இதே பிரச்சனை தான், இதை நான் சும்மா விட மாட்டேன்னு கேஸே போட்டுட்டார் சுப்பிரமணியன் சாமி அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஹிந்துவில் ரிப்போர்ட்டாக இருக்குது. சுப்பிரமணிய சாமி மூவ்ஸ் பாம்பே ஹைகோர்ட் டு ஃப்ரீ டெம்பிள் இன் மகாராஷ்டிரா ஃப்ரம் கவர்மெண்ட்ஸ் கண்ட்ரோல். அரசிடமிருந்து, எது மகாராஷ்டிராவில் இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்றைக்கி நேரடியாகவே பாஜகவினுடைய முதலமைச்சர் இருக்கார். கடந்த முறை அவர் உள்துறை அமைச்சராக இருந்தார் தேவேந்திர ஃபட்னாவிஸ். பாஜக கூட்டணி அரசு தான் நடந்தது. ஆலயங்களை கட்டுப்படுத்துகிறது அரசு, எது மகாராஷ்டிராவினுடைய என்டிஏ கூட்டணி அரசு, பாஜக தலைமையிலான கூட்டணி அரசு. அதுகிட்ட இருந்து கோயிலை விடுவிக்கணும், கோயிலை இவங்க ஒழுங்காக பராமரிக்க மாட்டாங்க, பிஜேபி கவர்மெண்ட்டை தான் அநியாயம் பண்ணுதுன்னு பாம்பே ஹைகோர்ட்டில் சுப்பிரமணியன் சாமி கேஸே போட்டிருக்காருங்கிறத பார்க்குறோம். இதே சுப்பிரமணிய சாமி இந்த லட்டு விவகாரம் வந்துச்சு இல்லையா, திருப்பதியில் லட்டில் இது கொழுப்பு கலக்கிறாங்க, மாட்டு கொழுப்பு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வரும்பொழுது அவர் எதிர்த்து ஒரு வழக்கே பதிவிட்டார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இது தொடர்பான விவகாரம், இதே போல் இந்த ஸ்பெஷல் தரிசனம் அப்படிங்கிறது, இதில் மிக கடுமையான கருத்துக்களை கடந்த காலத்தில் சென்னையினுடைய உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட் நான் இதை பார்க்குறோம். பீப்புள் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் விஐபி கல்ச்சர் எஸ்பெஷலி இன் டெம்பிள்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிற அந்த செய்தியும் கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அது எதுக்காக வந்தது அப்படின்னா, இங்கே திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சாமி திருக்கோவிலில், சுப்பிரமணியன் சாமி திருக்கோவிலில் அங்கே பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் அங்கே விஐபி தரிசனம் அப்படிங்கிற பேரில் பல நேரங்களில் பல டைரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இது ஏற்கத்தக்கதல்ல. விஐபிக்கு மட்டும்தான் இந்த டைமில் வரணுங்கிறது. நீங்கள் தர்ம தரிசனத்தையே அவாய்ட் பண்ணிவிட்டு விஐபிகளுக்கு எப்படி கொடுப்பீங்கன்னு ஒரு வழக்கு போகும்போது அதில் ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியன் மற்றும் அவரோட கோ ஜட்ஜ் 2 நீதிபதிகள் அமர்வு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா கடவுள் தான் உங்களுக்கு விஐபி, அதை தவிர போகிறவங்க எல்லாரும் பக்தர்கள் தான். லைவ்ல ரிப்போர்ட்டாக இருக்கு பாருங்கள். காட் அலோன் இஸ் விஐபி, cannot allow discrimination between VIP and other devotees. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் டு ரெகுலேட் ஸ்பெஷல் தர்ஷன். சிறப்பு தரிசனம் என்கிற பெயரில் பணம் கொடுக்குறவங்கள மட்டும்தான் விடுவாங்கிறத ஏற்றுக்க முடியாது. அதே நேரத்தில் சாதாரணமாக தர்ம தரிசனத்தில் பணம் கொடுக்க முடியாமல் ஏழைகளாக பக்தியோடு வருகிறவர்களையும் நீங்கள் நடத்த வேண்டும், அவங்களுக்கான நேரத்தை கொடுக்கணும். ஒரு டைமையே தர்ம தரிசனத்தை கட் பண்ணிட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ரெகுலேஷனையும் தமிழ்நாடு அரசுக்கு கடந்த காலத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆலய குழுவுக்கு என்ன வேலை அப்படின்னா, நிர்வாக குழுவுக்கு விஐபி தரிசனத்தை கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் பொதுமக்கள் தர்ம தரிசனத்துக்கு வருகிறவர்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க கும்பிட்றவங்க கும்பிட்டுட்டு போவாங்கிற இடத்துல வச்சிருக்கணுமே தவிர இதுதான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்றாங்க. இது ஷுட் நாட் ரிசல்ட் இன் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் த ரைட் டு ஈக்குவாலிட்டி டு த டெவோட்டி ஆர் ஜென்ரல் பப்ளிக் வெயிட்டிங் ஃபார் தர்ஷன். இதுதான் மிக முக்கியமானது. இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சம உரிமை அப்படிங்கிற இடத்திலிருந்து இதை ப்ராப்பராக நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் எந்த காலத்திலும் விஐபிஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், இது என்னவா வேணாலும் இருந்துட்டு போகலாம். அதே போல் இது ரொம்ப முக்கியமானது. விஐபின்னு நீங்கள் ஒரு சிலருக்கு லிஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா, விஐபி டைரக்ட் ஃபேமிலி தான், அவங்களுக்கு சொந்தக்காரங்க, மச்சானுக்கு சம்பந்தி, இந்த ரேஞ்சுக்கெல்லாம் சுற்றிக்கிட்டு அப்படி ஒரு சொசைட்டி அவங்க சொந்தக்காரங்கன்னு இந்த பாச கைமாற்றி வர்ற வேலை, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னும் சென்னை உயர்நீதிமன்றம் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். இப்படி நீங்கள் செய்யக்கூடியது என்பது சொல்லப்போனால், அதாவது சக பக்தனுக்கு அவருக்கு பணம் இல்லை என்பதற்காக, அதிகாரம் இல்லை என்பதற்காக நீங்கள் மறுக்கிறீங்க அப்படின்னா அது மத ரீதியிலான
குற்றமாக, பாவமாக, குற்றமாகவே பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போனோம். கடவுள் மிக நிச்சயமாக அதை ஏற்றுக்க மாட்டார். அது ஒரு விதமான அதிகார துஷ்பிரயோகம், அதிகாரம் அவதியில் செய்யக்கூடிய துஷ்பிரயோகம் என்பதான கருத்துக்களும் அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்தில் எழுப்பியிருக்கக்கூடிய செய்தியாக இது இருக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம கும்பமேளாவை அந்த பேக்ராஃப்டில் வச்சு பார்க்கும்பொழுது இது தேவையான ஒன்றாக இன்றைக்கு நமக்கு தெரிகிறது. பக்தி பல நேரங்களில் மிகப்பெரிய வியாபாரமாக இன்றைக்கு உச்சபட்சமாக மாறி இருக்கிறது. பக்தியின் மூலமாக அது நிறுவனமயப்படுத்தப்பட்டு பல நேரங்களில் பக்தர்களிடமிருந்து சுரண்டல்கள் நடக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் போயிட்டுருக்கு. பக்திக்குள்ளும் சமத்துவத்தை பேணுதல் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்ரக்ஸாக இருக்கிறது. இதை இந்துக்களுக்கானவர்கள் என்று சொல்லக்கூடிய தங்கள் கட்சி அதற்காகத்தான் அர்ப்பணித்திருக்கிறோம் என்று பேசக்கூடியவர்கள் அவங்க மேலேயே கேஸ் போடக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறது நமக்கான ரியலைசேஷன், ஒரு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகுது, இல்லை ஃபர்தராக இதுக்கு மேலே யாரும் ரிவ்யூ போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.